வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் 23 பெருந்தகை என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். அளவுக்கு மீறி ஒருவர் உன்னிடம் மரியாதை காட்டுவாரேயானால் உங்கள் இருவரில் எவரிடமோ தவறு இருக்கின்றது என்றுதான் பொருள். ஒன்று, அவன் அப்பாவியாக இருந்து உன்னை ஏதோ அதிக ஆற்றல் உள்ள மனிதனாக கற்பித்து கொண்டிருக்க வேண்டும். அல்லது உன் நயவஞ்சகமான வேடமும் நடிப்பும் அவனை ஏமாற்றியிருக்க வேண்டும். அல்லது அவன் உன்னிடமிருந்து சலுகையையோ லாபத்தையோ அளவுக்கு மீறி பெற திட்டமிட்டு கொண்டிருக்க வேண்டும். பிறரை ஏமாற்றாமல் வாழ்பவன் ஒரு நல்ல மனிதன். பிறரிடம் ஏமாறாமல் வாழ்பவன் ஒரு அறிவாளி. பிறர் ஏமாற்றுகிறார்கள் என தெளிவாக உணர்ந்தும் அதை தெரிந்து கொள்ளாதது போல் நடித்து இயன்ற அளவிலும் பாதகமில்லாத முறையிலும் விட்டு கொடுத்து இருவரும் நலம் பெற காண்பவன் ஒரு பெருந்தகை. அருட்தந்தை அவர்கள், கவிஞர் வாலி அவர்கள் இதற்கான ஒரு பாடலை அற்புதமாக எழுதியிருப்பார். கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும், என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம், மனிதன் கொண்ட கோலம். நண்பர்கள் பகைவர்கள் யாரென்றும், நல்லவர் கெட்டவர் யாரென்றும் பழகும் போதும் தெரிவதில்லை. பாழாய்ப்போன இந்த பூமியிலே முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். முகஸ்துதி பேசும் வளையும் குழையும் காரியமானது மாறும், காரியமானதும் மாறும். கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும், என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம், மனிதன் கொண்ட கோலம். கொடுப்பவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவனே கீழ் ஜாதி. படைத்தவன் பேரால் ஜாதி வைத்தான் பாழாய்ப்போன இந்த பூமியிலே. நடப்பது யாவும் விதிப்படி என்றால் வேதனை எப்படி தீரும்? உடைப்பதை உடைத்து வளர்ப்பதை வளர்த்தால் உலகம் உருப்படியாகும், உலகம் உருப்படியாகும். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.